அனைவருக்கும் வணக்கம். வியாபாரன் லைதர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் வல்லரசுத்துறை மண்ணில் எங்களுடைய உயிரிழந்த உறவுகளுக்காக அவர்களை நினைவுறும் முகமாக, அவர்களுடைய நினைவுகளை கடத்தும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை காட்சி இந்த மக்களுக்கு பரிமாறி எங்களுடைய உறவுகளை நினைவுறுவதற்காக இந்த மண்ணில் ஒன்றை கூடியிருக்கிறோம். இது மட்டுமில்லாமல் 1948ஆம் ஆண்டிலிருந்தே இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக இந்த நிலப்பகுதியில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் இன ரீதியாக சந்தித்து வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அதன் உச்சக்கட்டமாக 2009ஆம் ஆண்டு மே காலப்பகுதியில் எங்களுடைய தமிழினம் உச்சக்கட்ட இனப்படுகொலையினை முள்ளிவாய்க்கால் நிலப்பகுதியில் சந்தித்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றளவும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் இந்த நிலப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எங்களுடைய நிலப்பகுதிகள், தாயகத்தின் நிலப்பகுதிகள் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களாலும், அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியான தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளாலும், எங்களுடைய மாணவர்கள் புலனாய்வுத்துறையினுடைய பின்தொடர்கையாலும் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இந்த இனத்தின் மீது இனப்படுகொலைகள் வெளியிடப்பட்டு கொண்டே இருப்பதாக அறிய முடிகின்றது. அந்த தொடர்ச்சியினை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இனம் உயிரிழந்த இந்த கதையினை, எங்களுடைய இனம் அளிக்கப்பட்ட வரலாற்றினை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாக, பல்கலைக்கழக சமூகமாக சில வேலைத்திட்டங்களை நாங்கள் இப்போது முன்னெடுத்துள்ளோம். அதன் முதற்கட்டமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பல மாவட்டங்களிலும் காட்சி எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வழங்கி உயிரிழந்த உறவுகளை நினைவுறும் முகமாக நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். இது மட்டுமில்லாமல் வருகின்ற புதன்கிழமை 14ஆம் தேதி அளவில் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக கட்டட பகுதியில் உயிரிழந்த உறவுகளுக்காக உதிரம் கொடுத்து உயிர் கொடுப்போம் என்ற ரீதியில் ஒரு இரத்த தான கொடை முகாம் ஒன்றையும் நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். இது மட்டுமில்லாமல் முள்ளிவாய்க்கால் கண்காட்சி ஒன்றினையும் எங்களுடைய உறவுகளை நினைவுகூறும் முகமாக நாங்கள் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். இது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழக மாணவ சமூகமாக எங்களுடைய மக்களிடத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோள் ஒன்றினை முன்வைக்கின்றோம். இந்த யுத்தத்தில் உயிரிழந்தது எல்லாமே எங்களுடைய உறவுகள் தான், எம்மவர்கள் தான். இந்த யுத்தத்தில் அப்பாவியான மக்கள் அதிகமாக படுகொலை செய்யப்பட்டனர். அதனை நினைவுகூர்ந்து இந்த காலப்பகுதியில், இந்த மே மாத காலப்பகுதியில், இந்த வாரம் முழுவதும் இதனை துக்க தினமாக, ஒரு துக்க வாரமாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்றே மாணவர் ஒன்றியமாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எந்த ரீதியிலும் கேளிக்கை ரீதியான நிகழ்வுகளையோ இல்லாவிட்டால் இந்த நினைவினை அவமதிக்கும் வகையான ஏதாவது ஒரு செயற்பாட்டினையோ இந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் தவித்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உணர்வாக, உரிமையுடன் கேட்டு நிற்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளாகத்தான் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். எங்களுடைய உறவுகளுக்கான நீதிகள் எந்தாவது ஒரு நாள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றோம். நன்றி. ராஜி போட்டு Yeah.
அனைவருக்கும் வணக்கம். வியாபாரன் லைதர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் வெள்ளத்தித்துறை மண்ணில் எங்களுடைய உயிரிழந்த உறவுகளுக்காக அவர்களை நினைவுகூரும் முகமாக, அவர்களுடைய நினைவுகளை கடத்தும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை காட்சி இந்த மக்களுக்கு பரிமாறி எங்களுடைய உறவுகளை நினைவுகூறுவதற்காக இந்த மண்ணில் ஒன்றை கூடியிருக்கிறோம். இது மட்டுமில்லாமல் 1948ஆம் ஆண்டிலிருந்தே இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக இந்த நிலப்பகுதியில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் இன ரீதியாக சந்தித்து வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அதன் உச்சக்கட்டமாக 2009ஆம் ஆண்டு மே காலப்பகுதியில் எங்களுடைய தமிழினம் உச்சக்கட்ட இனப்படுகொலையினை முள்ளிவாய்க்கால் நிலப்பகுதியில் சந்தித்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றளவும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் இந்த நிலப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எங்களுடைய நிலப்பகுதிகள், தாயகத்தின் நிலப்பகுதிகள் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களாலும், அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியான தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளாலும், எங்களுடைய மாணவர்கள் புலனாய்வுத்துறையினுடைய பின்தொடர்கையாலும் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இந்த இனத்தின் மீது இனப்படுகொலைகள் வெளியிடப்பட்டு கொண்டே இருப்பதாக அறிய முடிகின்றது. அந்த தொடர்ச்சியினை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இனம் உயிரிழந்த இந்த கதையினை, எங்களுடைய இனம் அளிக்கப்பட்ட வரலாற்றினை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாக பல்கலைக்கழக சமூகமாக சில வேலைத்திட்டங்களை நாங்கள் இப்போது முன்னெடுத்துள்ளோம். அதன் முதற்கட்டமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பல மாவட்டங்களிலும் காட்சி எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வழங்கி உயிரிழந்த உறவுகளை நினைவுகூரும் முகமாக நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். இது மட்டுமில்லாமல் வருகின்ற புதன்கிழமை 14ஆம் தேதி அளவில் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக கட்டட பகுதியில் உயிரிழந்த உறவுகளுக்காக உதிரம் கொடுத்து உயிர் கொடுப்போம் என்ற ரீதியில் ஒரு இரத்த தான கொடை முகாம் ஒன்றையும் நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். இது மட்டுமில்லாமல் முள்ளிவாய்க்கால் கண்காட்சி ஒன்றினையும் எங்களுடைய உறவுகளை நினைவுகூரும் முகமாக நாங்கள் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். இது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழக மாணவ சமூகமாக எங்களுடைய மக்களிடத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோள் ஒன்றினை முன்வைக்கின்றோம். இந்த யுத்தத்தில் உயிரிழந்தது எல்லாமே எங்களுடைய உறவுகள் தான், எம்மவர்கள் தான். இந்த யுத்தத்தில் அப்பாவியான மக்கள் அதிகமாக படுகொலை செய்யப்பட்டனர். அதனை நினைவுகூர்ந்து இந்த காலப்பகுதியில், இந்த மே மாத காலப்பகுதியில், இந்த வாரம் முழுவதும் இதனை துக்க தினமாக, ஒரு துக்க வாரமாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்றே மாணவர் ஒன்றியமாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எந்த ரீதியிலும் கேளிக்கை ரீதியான நிகழ்வுகளையோ இல்லாவிட்டால் இந்த நினைவினை அவமதிக்கும் வகையான ஏதாவது ஒரு செயற்பாட்டினையோ இந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் தவித்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உணர்வாக உரிமையுடன் கேட்டு நிற்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளாகத்தான் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். எங்களுடைய உறவுகளுக்கான நீதிகள் எந்தாவது ஒரு நாள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம். நன்றி. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் யாழ்ப்பாணத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது.
முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவுகூர்ந்து இன்று முதல் எதிர்வரும் மே 18ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் பயணித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ளது. இதன் முதல் நிகழ்வாக இன்றைய தினம் திங்கட்கிழமை வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இல்லத்துக்கு அருகிலுள்ள ஆலடி பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர்களால் அப்பகுதி மக்களிடம் அரிசி சேகரிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு சிரட்டைகளில் பொதுமக்களுக்கும் வீதிகளில் சென்றவருக்கும் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது. அத்துடன் முள்ளிவாய்க்கால் வாரம் தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் தமிழ் மக்களிடமும் கோரிக்கை ஒன்றையும் விடுத்தனர்.